بسم الله الرحمن الرحيم نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் பித்அத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு பித்அத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுறுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வினுடைய ஆலயத்தில் வந்தமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் ஆரம்பமாக அந்த நபிமொழியை நினைவுறுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இணை வைத்தல், பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்து செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள், நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் காப்பாற்றி அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்ட திட்டங்களுக்கு ஏற்ப நாம் நம்முடைய வாழ்வை அமைத்து மரணிக்கின்ற பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வினுடைய மிக பெருங்கருணையினால் இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் விடைபெறும் பயணம் என்கிற ஒரு தலைப்பை தேர்வு செய்து மனிதர்களுடைய வாழ்வில் நிகழ்கின்ற மரணத்திலே இருந்து கபருடைய வாழ்வு வரை நாம் தொடர்ந்து நேற்றைய தினம் வரை நாம் எல்லாம் அறிந்து கொண்ட நிலையில் இப்பொழுது அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே இருந்து இந்த உலகத்தை அல்லாஹு தஆலா இன்றைக்கல்ல என்றைக்காவது ஒரு நாள் அழிப்பேன் என்றும் அதற்கு பிறகு உங்களுக்கு மூன்றாவது கட்ட வாழ்வு, மறுமை வாழ்வு ஆரம்பமாக போகிறது என்றும் அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் நிறைய இடங்களில் அல்லாஹு தஆலா மிக கடுமையாக எச்சரிக்கை செய்கிறான். அந்த நாளுக்கு, அந்த நாளினுடைய துவக்கத்திற்கு இன்றைக்கு நாம் செல்லவிருக்கிறோம். நண்பர்களே, பொதுவாகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தினுடைய கடமைகளை நமக்கு சொல்லித்தரும் பொழுது அல்லாஹுவை நம்புவது, தூதர்களை நம்புவது, வேதத்தை நம்புவது என்கிற அடிப்படையில் மறுமை நாளை நம்புவது இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய ஒரு அடிப்படை கோட்பாடு. அல்லாஹ்வினுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி
அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் நீங்கள் வணங்க வேண்டும் என்கிற ஏகத்துவத்தை இந்த மனித சமூகத்திலே எடுத்து சொன்னார்களோ, அதே அளவுக்கு ஒரு மனிதனுடைய இரண்டு கண்களைப் போல, ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்களைப் போல ஏகத்துவத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து சொன்ன அதே நேரத்தில் இந்த மறுமை நம்பிக்கையை மக்களுடைய உள்ளத்தில் மிகப்பெரிய அளவில் ஆழமாக பதிக்க போராடினார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட ஒரு மறுமை நம்பிக்கை என்பது இஸ்லாத்தினுடைய ஒரு தலையாய கோட்பாடு, முஸ்லிம்களுடைய அடிப்படையான ஒரு நம்பிக்கையும் கூட. இஸ்லாமிய மார்க்கம் இறந்த பிறகு மீண்டும் ஒரு வாழ்வு உண்டு என்பதனையும், அந்த வாழ்வில் நல்லவர்களுக்கு சொர்க்கமும் தீயவர்களுக்கு அவர்கள் செய்கிற தீவினைக்குண்டான தண்டனைகளும் மறுமை நாளில் கொடுக்கப்படுகின்ற, அந்த இறந்த பிறகு மீண்டும் இறைவன் உயிர் கொடுத்து எழுப்பி விசாரணை செய்கின்ற அந்த மறுமையை குறித்து இஸ்லாம் ஏன் இந்த அளவுக்கு அழுத்தம் திருத்தமாக இந்த உலகத்தில் வாழ்கிற மனிதர்களை நம்பச் சொல்கிறது என்றால், அதை நம்பாவிட்டால் இந்த உலகத்தில் வாழ்கிற மக்களுக்கு நேர்வழி கிடைக்காது, சாந்தி சமாதானமான வாழ்வு கிடைக்காது, அக்கிரமங்கள் அநியாயங்கள் ஒழியாது என்பது யதார்த்தமான சத்தியம், அதுதான் உண்மையும் கூட. இப்பொழுது பாருங்கள், மறுமை நம்பிக்கை தேவையில்லை என்பதை நீங்கள் முதலில் ஒரு ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு பாருங்கள். அல்லாஹ் இல்லை, கடவுள் இல்லை, மரணத்திற்கு பிறகு அதோடு மனிதனுடைய வாழ்வு முடிவடைந்து விடுகிறது. அவனுக்கு மன்னரை வாழ்வு கிடையாது, மறுமை வாழ்வு கிடையாது. ஒரு மனிதனுடைய குற்றச் செயல்களுக்குரிய விசாரணையோ தண்டனையோவெல்லாம் நரகத்திலே கிடையாது, நல்லவர்களுக்கு மறுமை நாளிலே சொர்க்கமும் கிடையாது என்கிற நம்பிக்கையை வைத்து இந்த உலகத்தை நாம் சிறிது ஆய்வு செய்து பார்த்தால் எவ்வளவு பெரிய விபரீதங்கள் இந்த உலகத்திலே ஏற்படும் என்பதை உங்களுடைய நினைவுக்கு நான் ஆரம்பமாக நினைவுறுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அல்லது இறைவன் உண்டு, அவன் இல்லாமலெல்லாம் ஒன்றும் இந்த உலகத்தில் யாரும், அந்த உலகமே படைக்கப்பட்டிருக்காது, ஒரு சக்தி உண்டு, இருந்தாலும் மரணத்தோடு மனிதனுடைய வாழ்வு முடிவடைந்து விட்டது. மனிதன் இந்த உலகத்தில் தீயவனாக வாழ்கிற காரணத்தினால்தான் குதிரை, கழுதை, ஆடு, மாடு, ஒட்டகம், சிங்கம் போன்று மறுபிறவி எடுத்து வாழ்ந்திருக்கிறான். ஒரு மனிதன் நல்லவனாக இந்த உலகத்தில் வாழ்ந்த காரணத்தினால்தான் அவன் இந்த உலகத்தில் நல்ல படைப்பாக படைக்கப்பட்டிருக்கிறான் என்கிற மறுபிறவி சித்தாந்தம் உண்டு. அப்பொழுதும் நரகமில்லை, சொர்க்கமில்லை என்று சொல்லுகிற மக்கள் இந்த உலகத்திலே உண்டு. கொஞ்சம் ஆய்வு செய்து பாருங்கள், மறுமை நம்பிக்கையே கிடையாது. இந்த உலக வாழ்வோடு மனிதனுடைய வாழ்வு முடிவடைந்து விட்டது என்று வைத்துக்கொண்டால், இந்த உலகத்தில் அநியாயம் செய்கிறார்களே, அவருடைய அநியாயத்தை எப்படி குறைப்பது என்பது முதல் கேள்வி. உதாரணத்திற்கு, ஒரு திருடுகிறவனை பிடித்து நீ திருடாது என்று அவனை எதை சொல்லி அவனை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து அவனை திருத்த முடியும்? நாட்டினுடைய சட்டங்களையோ நீதித்துறையையோ காவல்துறையையோ அவனுக்கு எடுத்து சொல்லி பயமுறுத்தி அவனை திருத்த நினைத்தால் அவனுக்கு அது போதிய பதிலாக அமையாது. காரணம், 1000 முறை திருடியவன் தான் என்றைக்காவது ஒரு நாள் சிக்குகிறான். பல முறை விபச்சாரம் செய்கிறவன் தான், கற்பழிக்கிறவன் தான் என்றைக்காவது ஒரு நாள் கையும் காலுமாக பிடிக்கப்படுகிறான். அதுவரை செய்த குற்றத்திற்கு யார் பொறுப்பு? இனி ஒரு வேளை இவன் செய்கிற கொலை, கொள்ளை, திருட்டு போன்ற மாபாதகமான காரியத்தை இவன் தொடர்ந்து செய்வதாக முடிவு செய்தால் காவல்துறைகளுக்கு சிறிது லஞ்சம் கொடுத்தால் போதும். அப்படிப்பட்ட காலம் இந்த காலம். காவல்துறையை விலைக்கு வாங்கினால் அவன் நினைத்த குற்றங்களை சாதாரணமாக செய்யலாம். அப்ப காவல்துறையை வைத்து பயமுறுத்தி ஒரு மனிதனுடைய குற்றத்தை குறைக்க முடியாது. நீதித்துறையை வைத்து பயமுறுத்தினாலோ அவன் நினைத்தால் சாட்சியங்களை கலைக்கலாம், வழக்காடுவதற்கு வழக்கறிஞர்களை வைக்கலாம், பகிரங்கமான குற்றவாளிகள் எல்லாம் இல்லை என்று வாதாடுகிற அளவுக்கு நாவன்மை மிக்க வழக்கறிஞர்கள் எல்லாம் உண்டு. காசு கொடுத்து சாட்சிகளை விலைக்கு வாங்குகிற கர்ணகொடூரமானவர்கள் உண்டு. இப்படி நீதித்துறையையும் ஏமாற்றுகிறார்கள். இனி ஒரு வேளை காவல்துறையும் நீதித்துறையும் சரியாக இருந்து ஒரு நீதிமன்றத்தில் ஒரு மனிதனுக்கு குற்றத்திற்குரிய தண்டனை அறிவித்தால் அவன் மேல்முறையீடு செய்கிற ஒரு அவகாசம் இந்த உலகத்திலே மனிதர்களுக்கு உண்டு. மேல்முறையீடு செய்தால் அந்த சட்டத்தினுடைய தீர்ப்பு நிலுவையில் நிறுத்தப்படும். மேல்முறையீடு என்பது கீழ் கோர்ட் அல்லது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அல்லது ஹை கோர்ட், இப்படி பல்வேறு வகையான நீதித்துறைகள் உண்டு.
4-5 முறை அவனுக்கு மேல்முறையீடு செய்கிற வாய்ப்பு உண்டு. எங்காவது ஒரு இடத்தில் சட்டத்தினுடைய நுணுக்கங்களை சொல்லி, எங்காவது ஒரு இடத்தில் சாட்சிகளை கலைத்து, எங்காவது ஒரு இடத்தில் தன்னுடைய வாதத்திறமையை நிலைநாட்டி, அல்லது தன்னுடைய பொருளாதாரத்தை செலவு செய்து, அல்லது தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த உலகத்தில் மனிதன் தப்பிக்கலாமா இல்லையா? நிச்சயம் முடியும். அப்போ உலகத்து சட்டங்களை கொண்டு வந்து சொல்லி ஒரு மனிதனை நிச்சயம் திருத்த முடியாது என்பது யதார்த்தம். நாமெல்லாம் இன்றைக்கு தொலைக்காட்சியில் பார்க்கிற நிதர்சனம் என்ன? நீதிமன்றத்திற்குள் புகுந்து வழக்காடுகிற வழக்கறிஞர்களையும் தீர்ப்பு சொல்லுகிற நீதிபதிகளையும் தாக்குகிற காலம் இந்த காலம். உண்டுமா இல்லையா? அவர்களை சட்டத்தால் என்ன செய்ய முடிந்தது? இனி ஆட்சி அதிகாரத்தில் உடையவர்கள் எல்லாம் சட்டத்தின் மூலம் தண்டிக்கப்பட்ட வரலாறு மிக மிக குறைவு. அப்போ மனிதனுடைய சட்டங்களை கொண்டு ஒரு மனிதனை திருத்த முடியுமா என்றால் சாதாரணமாக சொல்ல முடியும், மனிதனை நிச்சயம் திருத்த முடியாது. இனி சட்டங்களை எப்படி வகுத்துக் கொண்டிருக்கிறார்கள்? ஒரு மனிதன் திருந்துகிற அளவுக்கு சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டிருக்கிறதா என்றால் அதுவும் அல்ல. பிடித்து கொண்டு போய் சிறையில் போட்டால் அவனுக்கு முதல் வகுப்பு, அவனுக்கு பல்வேறு வகையான உணவுகள், பல்வேறு வகையான வசதி வாய்ப்புகள். சிறைத்துறையும் இன்றைக்கு மனிதனை திருத்த பயன்படுவதில்லை. நீதித்துறையும் இன்றைக்கு அவநம்பிக்கையோடு இந்த உலகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. சட்டத்துறையும் காவல்துறையும் நீதித்துறையும் எந்த துறையானாலும் மனிதனுடைய தவறை திருத்துவதற்கு அது பயன்பட்டிருக்கிறதா என்றால் நிச்சயம் அது பயன்படவில்லை என்பது தினசரி பத்திரிகை படிக்கிற நமக்கு நன்றாக தெரியும். எவ்வளவு அநியாயம் செய்கிறார்கள், எவ்வளவு கொலைகளை துணிச்சலாக செய்கிறார்கள், எவ்வளவு கொள்ளையடிக்கிறார்கள், எவ்வளவு பெரிய அநியாயங்களையும் எவ்வளவு பெரிய அக்கிரமமான காரியங்களையும் இன்றைக்கு துணிச்சலாக செய்வதற்கு என்ன காரணம்? அவனுக்கு மறுமை இல்லை என்று சொல்லிக் கொடுக்கப்பட்டது, அவனுக்கு இறைவன் இல்லை என்று சொல்லிக் கொடுக்கப்பட்டது, அவனுக்கு இறந்த பிறகு ஒரு வாழ்வு இல்லை என்று சொல்லிக் கொடுக்கப்பட்டது. ஆகவே அதனுடைய விளைவு இது. இனி இந்த உலகத்தில் நல்லவனாக நடக்கிறானே, அநியாயம் செய்யாமல், அக்கிரமம் செய்யாமல், கலப்பட வியாபாரம் செய்யாமல், லஞ்சம் வாங்காமல், வட்டி வாங்காமல், யாரையும் ஏமாற்றாமல், நேர்மையாக தொழில் செய்து நாம் உண்டு நம்முடைய குடும்பம் உண்டு என்று சொல்லி எந்த பாவச் செயல்களிலும் ஈடுபடாமல் நல்லவனாக இந்த உலகத்தில் வாழ்கிற மனிதன் 2 கேள்வியை நம்மிடத்திலே கேட்பான். மறுமை இல்லை என்றால், இறைவன் இல்லை என்றால், இறந்த பிறகு வாழ்வு இல்லை என்றால் நல்லவர்கள் எல்லாம் என்ன கேட்க ஆரம்பிப்பார்கள் தெரியுமா? நாங்கள் ஏன் இந்த உலகத்தில் நல்லவனாக நடக்க வேண்டும் என்று கேட்பார்கள். காரணம், அவர்கள் கேட்க என்ன காரணம்? தீயவர்கள் எல்லாம் அவருடைய கண் முன்னால் நல்ல வசதியோடு வாழ்கிறார்கள். கொள்ளையடிக்கிறவர்கள், போதைப் பொருளை கடத்துகிறவர்கள், திருடுகிறவர்கள், லாட்டரி சீட்டு வியாபாரம் செய்கிறவர்கள், வட்டி வாங்குகிறவர்கள், திருட்டுத்தனமான தொழில் செய்கிறவர்கள், கலப்பட பொருள்களை விற்பனை செய்கிறவர்கள் எல்லோரும் இந்த பூமியில் சந்தோஷமாக வாழ்கிறார்கள். நல்ல வீடு, நல்ல வாகனம், நல்ல வசதி, நல்ல சொத்து, சந்தோஷமாக வாழ்கிறார்கள். நல்ல மனிதன் எப்படி வாழ்கிறான்? நடுத்தரமான உணவு, நடுத்தரமான வீடு, சரியான ஆடை இல்லை, தங்குவதற்கு போதிய வசதி வாய்ப்புகள் இல்லை. இப்படி இந்த உலகத்தில் எந்த செல்வாக்கும் மதிப்பும் மரியாதையும் இல்லாமல் நல்லவன் வாழ்கிறான். அப்ப அவன் கேட்கிறான், நான் ஏன் நல்லவனாக வாழ வேண்டும்? இப்படி வாழ்வதால் எனக்கு என்ன பயன் என்று கேட்கிறானே, அவனுக்கு என்ன பதில்? நல்லவர்களுக்கு இந்த உலகத்தில் கொடுக்கக்கூடிய அந்தஸ்து, மதிப்பு, மரியாதையும் என்ன? வாழ தெரியாதவன் என்கிறார்கள், பொழைக்க தெரியாதவன் என்கிறார்கள். இப்படிப்பட்ட காலத்திலும் இப்படி வாழ்ந்தால் எப்படி பொழைப்பது என்று ஏசுகிறார்கள். அவருடைய குடும்பத்தில் ஏதாவது கஷ்டங்கள், துன்பங்கள் வந்தால் உபகாரம் செய்ய ஆள் இல்லை. அவர்கள் தங்களுடைய சுய வாழ்வை எந்த வகையிலும் உயர்த்தி கொள்வதற்கு இந்த உலகத்திலே பல்வேறு வகையான தடைகள் தான் இருக்கிறதே தவிர, யாராவது கூட்டம் போட்டு நல்லவர்களை உயர்த்தி பேசி நல்ல பண்புக்காக, நல்ல நடத்திக்காக அவர்களுக்கு யாராவது இந்த உலகத்தில் பரிசுகளும் பாராட்டுகளும் வழங்குகிறார்களா என்றால் இல்லை. ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகிறார்கள், சோதனைகளுக்கும் துன்பங்களுக்கும் ஆளாகிறார்கள். இப்படிப்பட்ட நல்ல மனிதர்கள் எல்லாம் யோசிக்கிறார்கள், நாம் ஏன் நல்லவனாக நடக்க வேண்டும்? நமக்கு முன்னால் இருக்கிற தீயவர்கள் எல்லாம் வசதி வாய்ப்போடு இருக்கும் பொழுது நாம் நல்லவனாக நடந்து என்ன சாதிக்க போகிறோம் என நினைத்து அவர்களும் தீயவர்களாக மாறினால் மாற தூண்டுமா இல்லையா இந்த நம்பிக்கை? மறுமை நம்பிக்கை இல்லை என்றால், இறந்த பிறகு ஒரு வாழ்வு இல்லை என்றால், கேட்பதற்கே ஆள் இல்லை என்றால் ஒரு மனிதனை திருத்தவும் முடியாது, ஒரு மனிதனை நன்மை செய்ய தூண்டவும் முடியாது. எதற்கும் இந்த கொள்கை எந்த வகையிலும் பயனளிக்காத ஒரு கொள்கை. நல்லவனை மென்மேலும் நன்மையை செய்ய தூண்ட, தீயவர்களை கொஞ்சம் கடுமையாக எச்சரிக்கை செய்ய, தீயவர்களை கொஞ்சம் அழைத்து உலகத்து காவல்துறைகள், நீதித்துறைகள், சட்டத்துறைகள் அனைத்தையும் ஆள்பலம், பொருளாதார பலம், ஆட்சி பலத்தை வைத்து நீ விலை கொடுத்து வாங்கினாலும்
உன்னை படைத்த இறைவன் உன்னை நிச்சயம் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். ஒரு வாழ்வு உண்டு, ஒரு நீதிமன்றம் உண்டு, அந்த நீதிமன்றத்தில் நிச்சயம் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்கிற அச்சத்தை சொன்னால், ஒரு நம்பிக்கையை ஊட்டினால் ஒரு மனிதனை திருத்த முடியுமா, முடியாதா? நீதித்துறை இந்த உலகத்தில் எப்படி செயல்படுகிறது? ஆட்சியாளர்களுக்கு ஒரு சட்டம், பாமரர்களுக்கு ஒரு சட்டம், வசதியுடையவர்களுக்கு ஒரு சட்டம், ஏழை எளியவர்களுக்கு ஒரு சட்டம், உயர்ந்த ஜாதியினர்களுக்கு ஒரு சட்டம், தாழ்ந்த ஜாதியினர்களுக்கு ஒரு சட்டம். இப்படிப்பட்ட சட்டங்களை கொண்டு வந்து மனிதர்களை நிச்சயம் திருத்த முடியாது. ஆகவே மறுமை நம்பிக்கை இல்லை என்றால் உலகமே சீரழிந்து போய்விடும். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை எப்படி இயக்கிக் கொண்டிருக்கிறான்? இந்த உலகம் என்றைக்கோ அழிந்து போயிருக்கும். இந்த நம்பிக்கை அல்லாஹு தஆலா ஒரு சில மக்களுடைய உள்ளங்களிலே ஊட்டி, தன்னை பற்றி தூதர்களின் மூலமாக, வேதங்களின் மூலமாக நினைவுபடுத்தி, தூதர்களை அனுப்பி ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களை அல்லாஹு தஆலா தீமையை செய்ய விடாமல் தடுத்து, அந்த தீமைக்கு எதிராக பிரச்சாரம் செய்ய வைத்து இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா மக்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான். இப்படி கற்பனை செய்யுங்கள். 650 கோடி மக்கள் இன்றைக்கு உண்டு. எல்லோரும் விபச்சாரம் செய்து, எல்லோரும் மதுபானம் அருந்தி, எல்லோரும் கொலை செய்து, எல்லோரும் திருட ஆரம்பித்து, எல்லோரும் வட்டிக்கு வாங்கி, எல்லோரும் அநியாயம் செய்கிறவர்களாக 650 கோடி மக்களும் இருந்தால் இந்த உலகம் என்றைக்கோ அழிந்து போயிருக்கும். ஆனால் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? ஒரு பேலன்ஸ். இந்த உலகத்தை அல்லாஹு தஆலா வாழ்கிற மக்களுக்கு ஒரு சாந்தி சமாதானமான வாழ்வு கொடுப்பதற்காக கொஞ்சம் மக்களுக்கு அல்லாஹ் இஸ்லாத்தை கொடுத்து, மறுமை நம்பிக்கையை கொடுத்து, வேதத்தை வழங்கி, தூதரை பின்பற்ற சொல்லி தூண்டி, அந்த மக்களின் மூலம் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான். ஆக இந்த நம்பிக்கை என்பது மனிதனுக்கு மிக மிக அவசியம். தீயவர்களை எச்சரிப்பதற்காக வேண்டியும், நல்லவர்களை நன்மை செய்ய தூண்டுவதற்காக வேண்டியும் இந்த நம்பிக்கை என்பது மிக மிக அவசியம் என்பதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, இந்த நம்பிக்கை ஏன் அவசியம்? இந்த உலக வாழ்வு இருக்கிறது. இந்த உலக வாழ்வை பொறுத்தவரையில் இந்த உலகத்தில் நீங்கள் நினைத்ததையெல்லாம் அனுபவித்து வாழவே முடியாது. ஒவ்வொரு மனிதர்களுடைய உள்ளத்திலும் நிறைய ஆசாபாசங்கள் உண்டு. நாம் இப்படியெல்லாம் வாழ வேண்டும், இப்படியெல்லாம் மக்களை பெற்று வாழ வேண்டும், நம்முடைய மக்கள் வளர்ந்து இப்படியெல்லாம் ஆளாக வேண்டும், ஆளாவதை நாம் எல்லாம் பார்க்க வேண்டும், நமக்கு இப்படிப்பட்ட வாகனம் வேண்டும், இப்படிப்பட்ட வீடு வேண்டும், இப்படிப்பட்ட எதிர்காலம் வேண்டும் என்றெல்லாம் இந்த உலகத்தில் நிறைய மக்களுக்கு ஆசாபாசங்கள் உண்டு. உண்டுமா இல்லையா? எல்லோருக்கும் உண்டு. ஆனால் அந்த ஆசைகள் எல்லாம் இந்த உலகத்தில் நிறைவேறுகிறதா என்றால், அவரால் நிறைவேற்ற முடிகிறதா என்றால் நிச்சயம் முடியாது. காரணம், முதுமை என்கிற ஒரு பலகீனம் வந்தால் ஆசைகள் நிறைவேறுவதற்கு தடையாகிறது. நோய் வந்துவிட்டால், ஆரோக்கியத்தை ஒரு மனிதன் இழந்து விட்டால் அவன் எண்ணியது நிறைவேறாமல் போய்விடுகிறது. இனி ஆரோக்கியம் இருந்து, உடலில் ஆரோக்கியம் இருந்து, நல்ல இளமை பருவமும் இருந்தால் திடீரென மரணம் வந்தாலோ அந்த எண்ணங்கள் எல்லாம் உள்ளத்தில் தாங்கிய நிலையிலேயே அவன் மரணித்து போய்விடுகிறான். அப்ப இந்த உலகத்தை பொறுத்தவரையில் எல்லோரும் விரும்புகிறோம், நல்ல ஒரு வாழ்வு வேண்டும், நிரந்தரமான ஒரு வாழ்வு வேண்டும், மனதில் நினைத்ததையெல்லாம் செயல்படுத்துகிற ஒரு உலகம் வேண்டும், ஒரு ஆசம் வேண்டும், ஒரு வாழ்வு வேண்டும் என்று எல்லோரும் விரும்புகிறோமா இல்லையா? நிச்சயம் உண்டு. இந்த உலகத்தில் மனிதன் நினைக்கிறான், மனிதன் கண்டுபிடிக்கப்பட்ட எத்தனையோ பொருள்கள், இந்த மைக்கானாலும் குழல் விளக்கானாலும் மின்விசிறியானாலும் எந்தெந்த பொருளை எடுத்துக்கொண்டாலும் மனிதன் கண்டுபிடிக்கின்ற பொருள்கள் இந்த உலகத்தில் பலகாலம் இருக்கிறது. கண்டுபிடித்த மனிதனோ குறிப்பிட்ட நாளில் இறந்து போய் விடுகிறான். இந்த ஒரு பாரபட்சத்தை மனிதன் பார்க்கிறான். மனிதன் பார்த்து என்ன நினைக்கிறான்? நாமும் கொஞ்ச காலம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும், மனித உள்ளங்களிலாவது குறைந்தபட்சம் வாழ வேண்டும், எல்லோரும் நம்மை நினைக்க வேண்டும். ஒரு விவசாயி என்ன நினைக்கிறார்? ஒரு நல்ல ஒரு மரத்தை ஊன்றிவிட்டாவது நாம் மரணிக்க வேண்டும். நம்முடைய மரணத்திற்கு பிறகு அந்த மரத்தில் நிழலாறுகிற அந்த மக்கள் எல்லாம் நம்மை நினைவு கூற வேண்டும், இறந்த பிறகாவது மக்களுடைய உள்ளத்திலாவது நான் உயிர் வாழ வேண்டும் என்று எண்ணுகிற நல்லுள்ளம் படைத்தவர்கள் எல்லாம் உண்டு. இனி இந்த உலகத்தில் வாழும் பொழுது நம்மில் பல பேருக்கு உள்ளத்தில் இப்படி வருவதுண்டு, நமக்கு நோய் வரக்கூடாது, நமக்கு நோய் வரக்கூடாது, நோய் இல்லாத ஒரு வாழ்வு வேண்டும், நமக்கு முதுமை வரக்கூடாது, எப்பொழுதும் இளமை பருவத்தோடு இருக்க வேண்டும், நமக்கு எந்த ஒரு பலகீனமும் வந்துவிடக்கூடாது, பலமானவர்களாக இருக்க வேண்டும், நமக்கு ஏழ்மையே வரக்கூடாது, நல்ல வசதி வாய்ப்போடு இருக்க வேண்டும், நமக்கு மரணமே வரக்கூடாது, எப்பொழுதும் வாழ்வோடு நல்ல ஆயுளோடு வாழ வேண்டும் என்கிற எண்ணம் உண்டுமா இல்லையா? இந்த எண்ணம் இந்த உலகத்தில் நிறைவேற பயன்படுமா? நிச்சயம் பயன்படாது. அப்பொழுது இந்த மறுமை நம்பிக்கையை நம்புவதன் மூலம்
இறந்த பிறகு ஒரு வாழ்வு உண்டு என்பதை நம்புவதன் மூலம், இந்த உலகத்தில் நீங்கள் நன்மைகளை செய்வதன் மூலம் உங்களுக்கு இறைவன் சொல்லுகிறான், உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு உண்டு. எப்படிப்பட்ட வாழ்வு? அந்த வாழ்வு மரணம் இல்லாத வாழ்வு. அந்த வாழ்விலே வயது அதிகமாகி அதிகமாகி முதுமையெல்லாம் கிடையாது, எப்பொழுதும் இளமையாகவே இருப்பீர்கள். அந்த வாழ்விலே உங்களுக்கு நோய் கிடையாது, உங்களுக்கு ஆரோக்கியமற்ற நிலை அந்த வாழ்விலே கிடையாது, ஆரோக்கியமான நிலை. உங்களுக்கு நேரத்தில் மனசிலே கவலையோ சங்கடங்களோ துக்கமோ சோதனைகளோ துன்பங்களோ கிடையாது, சந்தோஷமான வாழ்வு, நிரந்தரமான வாழ்வு. அந்த வாழ்வு உங்களுக்கு உண்டு, அதுதான் சொர்க்கத்து வாழ்வு என்று இந்த உலகத்தில் அந்த நம்பிக்கையை ஊட்டுவதன் மூலம் மக்கள் நன்மை செய்ய ஆர்வத்தோடு இருப்பார்களா இல்லையா? நன்மை செய்கிற மக்கள் எல்லாம் மென்மேலும் நன்மையை செய்வார்களா இல்லையா? மென்மேலும் நான் நன்மை செய்கிற காரணத்தினால் உலகத்தில் என்னை மக்கள் ஏசினாலும் பேசினாலும் துன்புறுத்தினாலும் எனக்கு நிச்சயம் அந்த இறைவன் நமக்கு ஒரு நிரந்தரமான வாழ்வை தருவான் என்கிற நம்பிக்கையோடு நல்லவர்கள் மென்மேலு நன்மையை செய்வதற்காக வேண்டியும், தீயவர்கள் அநியாயக்காரர்கள் அக்கிரமக்காரர்கள் இந்த உலகத்தில் தங்களுடைய அநியாயங்களை குறைப்பதற்காக வேண்டியும் அல்லாஹு தஆலா அந்த மறுமை வாழ்வை நம்புங்கள், அது உங்களுக்கு நல்லது, அந்த வாழ்வை நீங்கள் நம்பாவிட்டால் சீரழிந்து போய் விடுவீர்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த இஸ்லாமிய சமூகத்தின் மூலமாக, இஸ்லாத்தின் மூலமாக அல்லாஹு தஆலா வலியுறுத்தி கூறுகிறான். இது மூன்றாவது விஷயம். நான்காவது, மறுமையை ஒரு மனிதன் ஏன் நம்ப வேண்டும் என்றால், இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட மிக கடுமையான சட்டங்களை கொண்டு வந்தாலும் குற்றத்திற்குரிய நேர்மையான தண்டனை கொடுக்க முடியுமா என்றால் மனிதனால் முடியாது என்று இஸ்லாம் சொல்லுகிறது. மனிதனால் நிச்சயம் முடியாது. எந்த மனிதனாலும் குற்றத்திற்குரிய தண்டனை அளவுக்கு அவனுக்கு தண்டனை கொடுக்க முடியுமா என்றால், குற்ற அளவுக்கு தண்டனை கொடுக்க முடியுமா என்றால் நிச்சயம் முடியாது. உதாரணத்திற்கு, ஆரம்ப காலகட்டத்திலெல்லாம் விஞ்ஞானம் வளர்ச்சி அடையாத காலம், அறிவியல் முன்னேறாத காலம், அந்த காலத்திலெல்லாம் மனிதனுக்கு கோபம் வந்தால் அதிகபட்சம் என்ன செய்வான்? ஒரு கம்பை எடுத்தோ ஒரு கத்தியை எடுத்தோ ஒரு மனிதனை குத்தி கொலை செய்வான், அவ்வளவுதான். ஒரு உயிரைத்தான் ஆரம்ப காலகட்டத்திலெல்லாம் பறிக்க முடியும். போர் போன்ற கலகங்கள் போன்ற பெரிய பெரிய சம்பவங்கள் நடக்கும் பொழுது பல உயிர்கள் பல சேதங்கள் ஏற்படலாம். ஆயுதத்தின் மூலம் மனிதன் கொஞ்சம் வளர்ச்சி அடைந்தான், கை துப்பாக்கியை கண்டுபிடித்தான். இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி அடைந்தான், மிஷின் துப்பாக்கியை கண்டுபிடித்தான். இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி அடைந்தான், அணுகுண்டுகளை கண்டுபிடித்தான். இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி அடைந்தான், அணு ஆயுதங்களை கொண்டு தாக்குகிறான். ஜப்பானில் இருக்கிற ஹிரோஷிமா நாகசாகி போன்ற இடங்களில் குண்டுகளை கொண்டு போய் பொழிந்து பல ஆண்டுகள் அங்கே புற்பூண்டுகள் முளைவிக்காத அளவுக்கு, பிறக்கிற குழந்தைகள் எல்லாம் ஊனத்தோடு பிறக்கிற அளவுக்கு கர்ண கொடூரமானவர்கள் எல்லாம் இந்த உலகத்திலே உண்டுமா இல்லையா? உண்டு. ஒரு மனிதன் நாடு பிடித்தல் என்கிற பெயரில் எவ்வளவு மக்களை கொள்கிறான். ஒரு மனிதன் தன்னுடைய அதிகாரத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி எவ்வளவு அநியாயங்களை செய்கிறான். ஒரு தனிப்பட்ட மனிதனால் ஒரு நாட்டு மக்களையே அழிக்க முடியும் என்கிற அளவுக்கு இன்றைக்கு விஞ்ஞானம் வளர்ந்த காலம். அப்படியானால் இந்த உலகத்தில் பார்த்து இஸ்லாம் கேட்கிறது, ஒரு மனிதனின் மூலம் ஒரு சமூகம் அழிக்கப்படுகிறது, ஒரு மனிதனின் மூலம் ஒரு ஊரே அழிக்கப்படுகிறது, ஒரு மனிதனின் மூலம் ஒரு நாடு இல்லாமல் ஆக்கப்படுகிறது என்றால் அவனுக்கு அதிகபட்ச தண்டனை என்ன? பிடித்து தூக்கிலே போடுவார்கள், அவ்வளவுதானே. அப்ப ஒரு மனிதனை கொன்றாலும் தூக்கு, 1000 பேத்தை கொன்றாலும், லட்ச மக்களை கொன்றாலும், ஊர் மக்களை எல்லாம் அழித்தாலும் அவனுக்கு தூக்கு என்றால் இது குற்றத்திற்குரிய தண்டனை அல்ல. உங்களால் முடியாது. அந்த குற்றத்திற்குரிய தண்டனையாக நீங்கள் கொடுக்கப்பட வேண்டுமானால் அது என்னிடத்தில் உண்டு ஒரு தண்டனை, அது என்னிடத்தில் உண்டு ஒரு தண்டனை, என்னிடத்தில் உண்டு ஒரு நீதிமன்றம். அந்த நீதிமன்றத்தின் மூலம்தான் ஒருவனை அடித்தால் அதற்குரிய தண்டனை, 10 பேரை அடித்தால் அதற்குரிய தண்டனை, ஒரு உயிரை பறித்தால் அதற்குரிய வேதனை, 10 உயிரை பறித்தால் 10 உயிரை பறித்ததற்குண்டான வேதனை அது என்னால் கொடுக்க முடியும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் சொல்லுகிறான். உதாரணத்துக்கு பாருங்கள், ஒரு குடும்பத்தில் ஒரு மனிதன் நினைக்கிறான் அத்துணை குடும்பங்களையும் வெட்டி சாய்க்க வேண்டும். ஒரு 4, 5, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி உள்ள ஒரு பத்திரிகையை பார்த்தா சொத்து தகராறில் ஒரு தம்பி குடும்பத்தில் இருக்கிற 7 பேத்தை ஒரே இரவில் கொன்று விட்டான். கொன்றுவிட்டு அவனும் தற்கொலை செய்ய முயற்சி எடுக்கிற நேரத்தில் காவல்துறை அதிகாரிகள் கைது செய்து விட்டார்கள். அது வேறு விஷயம். ஒரு குடும்பத்தில் இருக்கிற 10 பேரை கொன்று அவன் நினைக்கிறான், நீதித்துறையின் மூலம் நாம் தண்டிக்கப்பட்டால் நாம் தூக்கிலிட்டு கொல்லப்படுவோம், ஆகவே நானும் தற்கொலை செய்து கொள்கிறேன் என்றால் அவனை உலகத்தில் கூட உங்களால் தண்டிக்க முடியாது.
உலகத்தில் கூட தண்டிக்க முடியாது. மனிதனுடைய சட்டம் என்பது ஒரு எல்லைக்கு உட்பட்டு தான். அதிகபட்சம் ஒரு மனிதனுக்கு தூக்கு தண்டனை தான் கொடுக்க முடியும். அதை கூட இந்தியா போன்ற நாடுகளில் பரிசீலனை செய்து வருகிறார்கள். கருணை மனை கொடுத்து அது ஒரு ஆயுள் தண்டனையாக குறைக்க ஏதாவது வழிவகைகள் உண்டா என்று யோசிக்கக்கூடிய காலம் இந்த காலம். மனித சட்டங்களை கொண்டு குற்றங்களை குறைக்க முடியாது. ஆகவே இஸ்லாமிய சட்டம் கொண்டு வந்தால் தான் முடியும் என்று இஸ்லாத்தை எதிர்க்கிறவர்களை எல்லாம் அல்லாஹ் பேச வைத்திருக்கிற காலம் இந்த காலம். அப்போ உலகத்தில் மனிதனை தண்டிக்க முடியாது. உலக சட்டங்களை கொண்டு மனிதனுக்கு நியாயமான குற்றத்திற்குரிய தண்டனை வழங்க முடியாது. அது எங்கு வழங்க முடியும்? அதற்கென்று ஒரு நீதிமன்றம் இருந்தாக வேண்டும். அந்த நீதிமன்றத்தில் ஏழை எளியவன் பணக்காரன் என்கிற பாகுபாடு இல்லாத நீதிமன்றம். அந்த நீதிமன்றத்தில் இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர்கள் நிறுத்தி விசாரிக்கப்படுகிற நீதிமன்றம். அந்த நீதிமன்றத்தில் எப்படிப்பட்ட பாவப்பட்டவனாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே பகிரங்கமாக முறையிடலாம். எவனை எதிர்த்து வேண்டுமானாலும் முறையிடலாம். எப்படிப்பட்டவர்களை எதிர்த்து வேண்டுமானாலும் முறையிடலாம். அவர்கள் சொர்க்கம் செல்லுகிறவர்களாக இருந்தாலும் அவர்களையும் கை நீட்டி அல்லாஹ்விடத்திலே காட்டிக் கொடுக்கலாம் என்கிற ஒரு நீதிமன்றம் உண்டு. ஆனால் இறந்த பிறகு ஒரு வாழ்வு உண்டு. அந்த வாழ்வை நீங்கள் நம்பினால் மட்டும்தான் உங்களிடத்திலே இந்த உலகத்தில் சுபிட்சமான வாழ்வு, சாந்தி, சமாதானமான வாழ்வு உண்டாகும் என்று அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். நண்பர்களே, அப்படிப்பட்ட வாழ்வை குறித்து தான் இன்றைக்கு நாம் தொடங்கவிருக்கிறோம். நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது, இந்த மறுமை வாழ்வை குறித்து மக்களுக்கு பேசும் பொழுது உடனே அந்த மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா? அன்பர்களே, இல்லை. ஒரு இறை தூதர் போய் மறுமையை பற்றி பேசுவார். நீங்கள் இறந்தாலும் மண்ணோடு மண்ணாய் போனாலும் அல்லாஹு தஆலா திரும்ப உங்களை எழுப்புவான். உங்களுடைய செயல்பாடுகளை எல்லாம் அல்லாஹ் மறுமையிலே விசாரிப்பான் என்று பிரச்சாரம் செய்வார். பின்னால் இருக்கிறவர்கள் எல்லாம் ஓடி போய் என்ன சொல்வார்கள்? மண்ணோடு மண்ணாய் போனால் திரும்ப எழுப்பப்படுவோம் என்று தூதர் சொல்வதெல்லாம் போய், அவர் அல்லாஹ் மீது இட்டுக்கட்டி போய் சொல்கிறார், நம்பாதீர்கள் என்று சொல்லுகிற மக்கள் இருந்தார்கள். அல்லாஹ் திருக்குர்ஆனில் 23வது அத்தியாயத்தின் 35, 36வது வசனங்களை பாருங்கள். தூதர்கள் மறுமை நம்பிக்கையை மக்கள் மத்தியிலே ஊட்டும் பொழுது அந்த மக்கள் உடனடியாகவெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. பல அத்தாட்சிகளை பார்த்து பல்வேறு வாதங்கள் நடத்தி பல விளக்கங்களை பெற்ற பிறகுதான் அந்த மக்கள் அந்த மறுமை நம்பிக்கைக்கு தயாராகி இருக்கிறார்கள். எல்லாம் நினைக்கிறார்கள் இன்றைக்கு அதெல்லாம் ஒரு முற்போக்கு சிந்தனை, ஏதோ இஸ்லாமியர்கள் மக்களை பயமுறுத்துவதற்காக வேண்டி ஒரு தத்துவத்தை சொல்கிறார்கள் என்றெல்லாம் பேசுவார்கள். பேசுகிற உரிமை உங்களுக்கு உண்டு. ஆனால் அந்த நாள் வரும். அந்த நாளில் அல்லாஹு தஆலா கேட்பேன் என்று சொல்லுகிற அத்தியாயத்தின் வசனங்களை இன்ற நாள் உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன். மனிதன் ஒப்புக்கொள்வான், இறைவா உண்டு, அந்த நாள் உண்டு, இந்த நாள் உண்டு என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன் என்று மனிதன் ஒத்துக்கொள்கிற ஒரு நிலை உண்டு. அவன் ஒத்துக்கொள்கிற பொழுது அது அவனுக்கு பயனளிக்காத நிலை. அதுதான் வருத்தம். பயனளிக்க வேண்டுமானால் உலகத்தில் அந்த நம்பிக்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும், உலகத்தில் அந்த நம்பிக்கையை விசுவாசிக்க வேண்டும், உலகத்தில் அதற்கேற்றவாறு நடக்க வேண்டும் என்பது இந்த உரையினுடைய சாராம்சம். இனி மறுமையை நம்புகிற இஸ்லாமிய சமுதாய மக்கள், உலகத்திற்கே இறை அச்சத்தை எடுத்து போதிக்க கடமைப்பட்டிருக்கிற இஸ்லாமிய மக்கள், மறுமை நம்பிக்கைய மக்களுடைய வாழ்வு எப்படி மாற வேண்டுமோ அப்படி மாறாமல் மறுமையை நம்பி நரகத்தை நம்பி சொர்க்கத்தை நம்பி வாழ்கிற மக்களுடைய வாழ்விலும் நிறைய அனாச்சாரங்கள் உண்டு, அக்கிரமங்கள் உண்டு, அல்லாஹ்வுக்கு மாற்றமான துரோகமான காரியங்கள் உண்டு. அவைகளும் களையப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இந்த நாளினுடைய துவக்கத்தை இன்றைக்கு நாம் ஆரம்பவிருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான் 23வது அத்தியாயத்தின் 35, 36வது வசனம். அயஇதுக்கும் அன்னக்கும் இதா மித்தும் வகுன்தும் துராபன் வ இலாமன் அன்னக்கும் முஹரஜூன். உங்களிடத்தில் ஒரு இறை தூதர் வந்திருக்கிறார். அவர் நீங்கள் மண்ணாகி உங்களுடைய எலும்புகள் எல்லாம் மக்கி போன பிறகு மீண்டும் நீங்கள் உயிர் கொடுத்து எழுப்ப போகிறீர்கள் என்று உங்களிடத்தில் வாக்குறுதி கொடுக்க ஒருவர் வந்திருக்கிறார். மக்கள் கிண்டல் செய்கிறார்கள், வாக்குறுதி கொடுக்க வந்திருக்கிறார்கள். ஹைஹாத்த ஹைஹாத்த லிமா துஅதூன், அது நடக்காது, அது ஒருபோதும் நடக்காது என்பதை மக்களே நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இன் ஹிய இல்லா ஹயாத்துனத் துன்யா நமூது வ நஹ்யா வ மா நஹ்னு பிமபூஸீன். இந்த உலக வாழ்வை தவிர நமக்கு வேறு வாழ்வே கிடையாது. பிறந்தால் இறக்கிறோம், மீண்டும் உயிர்ப்பித்தல் என்பதெல்லாம் நமக்கு கிடையாது. இன் ஹுவ இல்லா ரஜுலுன் இஃப்தரா அலல்லாஹி கதிபன் வ மா நஹ்னு லஹு பிமுஃமினீன். இந்த இறை தூதர் அல்லாஹ்வின் மீது பொய் சொல்லுகிறார், நமக்கு மறுமையே கிடையாது, நமக்கு உலகம்தான் என்று மக்கள்
தூதருக்கு எதிராக பேசினார்கள். அப்ப தூதர்கள் அல்லாஹ்விடத்தில் என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்விடத்தில் தூதர்கள் சொல்கிறார்கள், கால ரப்பி இன்சுருனி பிமா கல்தபூன், மக்கள் எங்களை பொய்ப்பித்து விட்டார்கள், நீதான் யா அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அப்ப மறுமையை பற்றி பேசும் பொழுது மக்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். மக்கள் கூச்சல் குழப்பம் செய்திருக்கிறார்கள். மக்கள் 36வது அத்தியாயத்தின் 78வது வசனம் மக்கள் கேட்கிறார்கள் பாருங்கள். கால மை யுஹையில் இல்லாம வஹிய ரமீம், எங்களுடைய எலும்புகள் எல்லாம் மக்கி போய் மண்ணோடு மண்ணான பிறகு. ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் ஒரு எலும்பு துண்டை தூக்கி கொண்டு வந்து கையில் பொடியாக்கி அதை காற்றில் ஊதி பறக்க விட்டு, இதற்கா இறைவன் உயிர் கொடுக்க போகிறான்? இதற்கா நபியே உம்முடைய இறைவன் உயிர் கொடுக்க போகிறான்? காலமை யுஹையில் இல்லாம வஹிய ரமீம், இதற்கா உம்முடைய இறைவன் உயிர் கொடுக்க போகிறான் என்றெல்லாம் அந்த மக்கள் கேட்டார்கள், நம்ப மறுத்தார்கள், விதண்டாவாதம் செய்தார்கள். அந்த மக்கள் மத்தியில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனின் மூலம் நிறைய பதில்களை சொல்லுகிறான். அந்த பதில்களையும் நீங்கள் குறிப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். காரணம், மறுமையை நம்பாத மக்கள் இன்றும் உண்டு. மறுமையை நம்பினாலும் பொடும்போக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் இந்த உலகத்திலே உண்டு. அவர்களுக்கெல்லாம் நினைவுறுத்துவது உங்களுடைய கடமை. அல்லாஹ் தஆலா 36வது அத்தியாயத்தின் 79வது வசனத்தில் மறுமையை மறுக்கக்கூடிய மக்களுக்கு, இறைவன் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புவானா என்று கேட்ட மக்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லுகிற பதிலை அல்லாஹ் சொல்கிறான், குல் யுஹ்யி அல்லதி அன்ஸஹா அவ்வல மர்ரா, ஆரம்பத்தில் உங்களுக்கு உயிர் கொடுத்தானே அந்த இறைவனுக்கு மீண்டும் உயிர் கொடுக்க முடியும் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். ஆரம்பத்தில் தாயினுடைய கருவறையில் தந்தை இந்திரிய துளியாகத்தான் செலுத்தினார், தண்ணீராகத்தான் இருந்தீர்கள். அதற்கு சதை பிண்டங்களை பொருத்தி நேரத்திற்கு உயிரை அளித்து அழகான தோட்டத்தோடு உங்களை வடிவமைத்து, இல்லாத உங்களை ஆரம்பத்தில் படைத்தேனே அவனுக்கு மீண்டும் படைக்க என்ன கஷ்டமா? ஒன்றுமில்லாத உங்களை படைத்த எனக்கு உங்களை பார்த்த பிறகு எப்படி உருவ அமைப்பு என்பது விளங்கிய பிறகு மீண்டும் உங்களை நான் எழுப்புவது எனக்கு என்ன சிரமமா என்று நபியே நீங்கள் அவர்களை பார்த்து கேளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கேட்க சொல்லுகிறான். 30வது அத்தியாயத்தினுடைய 27வது வசனம், வஹுவல்லதி யப்தஉல் ஹல்க சும்ம யுஈதுஹு வஹுவ அஹ்வனு அலைஹி, ஆரம்பத்திலும் மறுபடியும் படைக்கிற ஆற்றல் அல்லாஹ்வுக்கு உண்டு என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள். 22வது அத்தியாயத்தின் 6வது வசனம், ذَلِكَ بِأَنَّ اللَّهَ هُوَ الْحَقُّ, நிச்சயமாக அல்லாஹ் என்பவன் அவன் ஒருவன் தான் என்பது உண்மைதான். وَأَنَّهُ يُحْيِي الْمَوْتَى وَأَنَّهُ عَلَى كُلِّ شَيْءٍ قَدِيرٌ, நிச்சயமாக நீங்கள் மரணித்தால் அவன்தான் உங்களை உயிர்ப்பிப்பான், அதில் எந்த சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம். அவன்தான் உயிர்ப்பிப்பான், மரணிக்க செய்வதும் அவன்தான், மீண்டும் உங்களை உயிர் பெறச் செய்வதும் அவன்தான் என்றும் அல்லாஹ் தஆலா அந்த வசனத்திலே சொல்லுகிறான். 75வது அத்தியாயத்தின் 1 முதல் 4 வரை உள்ள வசனம், இந்த வசனத்திலே பாருங்கள் அல்லாஹ் தஆலா சத்தியமிட்டு சொல்கிறான். என்ன சொல்கிறான்? லா உக்ஸிமு யௌமல் கியாமா, லா உக்ஸிமு யௌமில் கியாமா, மறுமை நாளின் மீது சத்தியம் செய்கிறேன். வலா உக்ஸிமு பின் நஃப்ஸில் லவ்வாமா, நீந்திக் கொண்டிருக்கும் ஆன்மாவின் மீது சத்தியமாக சொல்கிறேன். அயஸபுல் இன்சானு அல்லன் நஜ்மா இலாமா, மனிதன் மண்ணோடு மண்ணாய் போன பிறகு அவனை நான் ஒன்று சேர்க்க மாட்டேன் என்று அவன் எண்ணிக்கொண்டானா? பலா காதிரீன அல அன் நுஸவ்விய பனானா, விரல் நுனிகள் முதற்கொண்டு நான் அவர்களை மீண்டும் நான் தயாரிப்பேன். எனக்கு அது ஒன்றும் பெரிய சிரமமே அல்ல. விரல் நுனிகள் இருக்கிறதே, கைரேகை, அது முதற்கொண்டு அவனுக்குரியதாகவே அவனை நான் மீண்டும் எழுப்புவேன் என்று அல்லாஹ் தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். ஆக இப்படிப்பட்ட வாத பிரதிவாதங்கள் எல்லாம் அன்றைய கால மக்கள் மத்தியிலே நடந்தது. அல்லாஹ் தஆலா பதில் சொன்னான். பதில் சொன்ன மக்கள் ஏற்றுக்கொண்டவர்களும் உண்டு, நிராகரித்த மக்களும் உண்டு. அதற்கு பிறகுதான் அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் நிறைய அத்தியாயங்களை இறக்கி அந்த நாளை குறித்து அல்லாஹு தஆலா அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறான். இந்த மனித சமூகத்திற்கு, இறந்தால் மீண்டும் உயிர்ப்பித்து நான் எழுப்புவேன், மண்ணோடு மண்ணாகி போனாலும் உங்களை எழுப்புவதற்கு எனக்கு எந்த சிரமமும் அல்ல, கஷ்டமும் அல்ல என்றெல்லாம் அல்லாஹு தஆலா இந்த மனித சமூகத்தில் இருக்கிற தூதர்களின் மூலமாக அல்லாஹு தஆலா மக்களுக்கு விளக்கி இருக்கிறான் என்று ஆயத்துகளிலே பார்க்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள் அந்த நாளை குறித்து. 10வது அத்தியாயத்தினுடைய 53வது வசனம், இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வயஸ்தன்பிஊனக அஹக்குன் ஹுவ, அந்த நாள் உண்மையா என்று
நபியே உம்மிடத்தில் அவர்கள் கேட்கிறார்கள். எந்த நாள்? மறுமை நாள். மறுமை நாள் உண்மையா என்று நபியே அவர்கள் உம்மிடத்தில் கேட்கிறார்கள். குல் ஈ வரபின்னஹு லஹக்குன், அது நிச்சயம் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அந்த நாள் உண்மைதான் என்று நபியே நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள். 22வது அத்தியாயத்தின் 7வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா அந்த மறுமை நம்பிக்கையை குறித்து, அந்த நாள் நிச்சயமாக வரும், அந்த நாளில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். 22வது அத்தியாயத்தினுடைய 7வது வசனம். வஅன்ன ஸாஅத ஆத்தியத்துல் லா ரைப ஃபீஹா வஅன்னல்லாஹ யபஅஸு மன் ஃபில் குபூர், அந்த நாள் நிச்சயமாக வரும், அந்த நாளில் எந்த சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம். அந்த நாளில் மண்ணறையில் புதையுண்டு போன எல்லா மனிதர்களையும் நான் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புவேன் என்று அல்லாஹு தஆலா 22வது அத்தியாயத்தின் 7வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஆகவே 23வது அத்தியாயத்தின் 74வது வசனத்தில் சொல்கிறான், வ இன்னல்லதீன லா யுமினூன பில் ஆகிரதி அனிசிராத்தி லனாகிபூன், யார் ஒருவர் அந்த மறுமையை நம்புகிறாரோ அவர் நேர்வழி வருவார். மறுமையை யார் நம்பவில்லையோ அவர்கள் ஒரு காலம் நேர்வழியிலே நடக்க முடியாது. அவர்கள் பாத்திலான வழிகட்ட வாழ்வில் தான் அவர்கள் இந்த உலகத்தில் அனுபவிக்க முடியும். நேரான பாதையில் அவர்களால் வாழ முடியாது, சாந்தி சமாதானத்தோடு வாழ முடியாது. அப்படி வாழ வேண்டுமானால் மறுமையை நீங்கள் நம்பியாக வேண்டும் என்று அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே சொன்ன பிறகுதான் சொல்லுகிறான். 2வது அத்தியாயத்தின் 281வது வசனத்தில் வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், ஆகவே நீங்கள் அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள், எல்லோரும் என்னிடத்தில் தான் வரப்போகிறீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ் சும்ம துவஃபா குல்லு நஃப்ஸின் மா கஸபத் வஹும் லா யுظலமூன், அப்படி என்னிடத்தில் நீங்கள் வந்து சேர்ந்த பிறகு ஒவ்வொரு ஆத்மாவும் அது சம்பாதித்ததை பூரணமாக வழங்கப்படும். எந்த அநியாயம் அவர்களுக்கு அன்றைய தினம் செய்யப்பட மாட்டாது என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த நாளை நம்புவதின் மூலம் நம்முடைய வாழ்வில் சுபீட்சம் உண்டே தவிர நம்முடைய வாழ்வில் எந்த வகையான பாவம் நிச்சயமாக இருக்காது, வழிகேடுகளும் இருக்காது. அந்த வாழ்வை நம்புவதன் மூலம் நமக்கு இம்மை மறுமை வாழ்வு சிறப்பாகத்தான் அமையும் என்பதை முதற்கட்டமாக நம்முடைய சிந்தனையிலே நாம் பதிவு செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா இனி அந்த நாளை குறித்து சொல்கிறான். அந்த நாள் நிச்சயமாக உண்டு என்றான். நாளை நம்பியவர்கள் நேர்வழி பெற்றவர்கள் என்கிறான். அந்த நாள் சத்தியமாக வரும் என்கிறான். அந்த நாளில் எந்த சந்தேகம் வேண்டாம். அந்த நாள் வந்தால் மண்ணறையில் இருக்கிறவங்களை எல்லாம் மீண்டும் நான் உயிர் கொடுத்து எழுப்புவேன் என்கிறான். உயிர் கொடுத்து எழுப்புவதற்கு எனக்கு எந்த சிரமமும் அல்ல என்கிறான். மண்ணோடு மண்ணாய் போனாலும் எலும்புகள் மக்கி போனாலும் ஆரம்பத்தில் படைத்த உங்களை திரும்ப படைப்பது எனக்கு சிரமமில்லை என்கிறான். இப்படியெல்லாம் சொல்லி அல்லாஹு தஆலா திரும்ப அந்த நாளை குறித்து ஆரம்பிக்கிறான். திருக்குர்ஆன் வசனங்களை நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். படிக்கிறவர்களெல்லாம் ராத்திரி தூங்கவே முடியாது. அப்படிப்பட்ட அதிபயங்கரமான அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கின்ற வசனங்கள் எல்லாம் அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே நமக்கு இறக்கி இருக்கிறான். காது கொடுத்து கேளுங்கள் நண்பர்களே. 21வது அத்தியாயத்தின் 1வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், இக்தரப லின்னாஸி ஹிசாபுஹும் இக்தரப லின்னாஸி ஹிசாபுஹும் வஹும் ஃபீ அஃப்லத்தின் முரிதூன், மனிதனுக்குரிய விசாரணை காலம் நெருங்கிவிட்டது, ஆனால் மக்கள் ரொம்ப அசால்ட்டாக இருக்கிறாங்க. மக்கள் ரொம்ப பாராமுகமாக இருக்கிறார்கள், ஆனால் அது ரொம்ப நெருங்கி விட்டது, அது மிக சமீபத்தில் இருக்கிறது. அந்த விசாரணைக்குரிய நாளை நான் மிக மிக நெருக்கமாக வைத்திருக்கிறேன், ஆனால் மக்கள் ரொம்ப பொடும்போக்காக இருக்கிறார்கள் அந்த நாளை குறித்து என்று அல்லாஹு தஆலா எச்சரிக்கிறான். ஆரம்பமாக அல்லாஹு தஆலா ஆரம்பத்தில் எல்லாம் ஒவ்வொரு சமூகத்திற்கு தூதரை அனுப்பி அனுப்பி வந்தான். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவில் பிறக்க செய்து தூதராக தேர்வு செய்து இறுதி வேதத்தை கொடுத்து சொன்னான், இனி தூதர் கிடையாது, வேதம் கிடையாது, இனி உலக அழிவுதான், இனி உங்களுக்கு தூதர் வரவே மாட்டார், வேதம் வழங்கப்படாது, நிறுத்திவிட்டான் அல்லாஹு தஆலா தூதருடைய வருகையை. அதை அல்லாஹ் சொல்கிறான், இக்தரப லின்னாஸி ஹிசாபுஹும், மனிதர்களுடைய விசாரணை காலம் நெருங்கிவிட்டது, வஹும் ஃபீ அஃப்லத்தின் முஅலிலூன், மனிதர்கள் பாராமுகமாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். 78வது அத்தியாயத்தின் ஆரம்ப வசனங்களை தொடர்ந்து நீங்கள் பார்த்தால் அல்லாஹ் சொல்கிறான், அம்ம யத்தஸாஅலூன், எதை பற்றி ஒருவருக்கொருவர் கேட்டுக்கொண்டார்களோ, அனின் நபஇல் அலீம், மகத்தான அந்த செய்தியை பற்றி, மகத்தான
கியாமத்தான் அந்த நாளை பற்றி யார் யாரிடத்திலெல்லாம் கேட்டுக்கொண்டார்களோ அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீ ஹும் ஃபீஹி முஹ்தலிஃபூன், எதை பற்றி அவர்கள் சந்தேகம் எல்லாம் கொண்டிருந்தார்களோ கல்லா சயலமூன், அதை அவர்கள் நிச்சயம் விரைவில் தெரிந்து கொள்வார்கள். சும்ம கல்லா சயலமூன், பின்ன சந்தேகத்திற்கு இடமில்லாமல் மிக விரைவில் அவர்கள் அதை பார்ப்பார்கள் என்றும் அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் எச்சரிக்கிறான். நண்பர்களே, 46வது அத்தியாயத்தின் 34வது வசனம், வயௌம யுஅரதுல் லதீன கஃபரு அலன்னார், இந்த உலகத்தில் வாழும் பொழுது அந்த நாளை பொய்ப்பித்த மக்கள், இந்த உலகத்தில் வாழும் பொழுது அப்படி ஒரு நாளெல்லாம் இஸ்லாமியர்கள் பயமுறுத்துவதற்காக, முஸ்லிம்களை பயமுறுத்துவதற்காக, அவருடைய வேத நம்பிக்கையாக சொல்லப்பட்ட வசனங்கள் என்றெல்லாம் புறக்கணித்த மக்கள், நம்பினாலும் பொடும்போக்காக வாழ்ந்து கொண்டு தவறிழைத்த மக்கள், இஸ்லாத்தை அது குறிப்பிட்ட சமூகத்திற்கு நாட்டினருக்கு மொழி பேசக்கூடிய மக்களுக்கு என்று பிரித்து ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கு சொந்தமானது இஸ்லாம் என இஸ்லாத்தை வெளியிலே இருந்து பார்த்து திடீரென அவர்களுக்கு மரணம் வந்து மரணித்து போன மக்கள், அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வா கண்டித்த, அல்லாஹ் எச்சரித்த பெரும்பாவங்களை செய்து கொண்டு மறுமையினுடைய நம்பிக்கை இல்லாமல் அச்சம் இல்லாமல் வாழ்ந்த மக்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வயௌம யுஅரதுல் லதீன கஃபரு அலன்னார், நரகத்திற்கு முன்னால் இறை நிராகரிப்பாளர்களை கொண்டு போய் நிறுத்தி அல்லாஹ் கேட்பான், அலைஸ ஹாதா பில் ஹக், அலைஸ ஹாதா பில் ஹக், இப்பொழுது இது உண்மையா, இந்த நாள் உண்மையா, இந்த நாளை குறித்து அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தார்களே உலகத்தில், அது உண்மையா என்று அல்லாஹ் கேட்பான். காலு பலா வ ரப்பினா, காலு பலா வ ரப்பினா, அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ்வே உன் மீது சத்தியமாக சொல்லுகிறோம், அந்த நாள் உண்மைதான், நாங்கள் பார்த்து விட்டோம், உண்மைதான். நம்புவது பயனளிக்காத ஒரு இடத்திலே போய் மனிதன் நம்புகிறான். நம்பிக்கை பலனே அளிக்காது. மறுமை நாளில் கூப்பாடு போட்டாலும் அல்லாஹ் ஒத்துக்கொள்ள மாட்டான், கதறி அழுதாலும் அல்லாஹ் ஒத்துக்கொள்ள மாட்டான், அல்லாஹ்வே எல்லாம் பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் அவகாசம் தான் என்றாலும் அல்லாஹ் ஒத்துக்கொள்ள மாட்டான். மறுமையை பொறுத்தவரை அவன் கேட்கிற ஒரே கேள்வி, உலகத்தில் உனக்கு இதெல்லாம் சொல்லப்பட்டதா இல்லை, அதான் அவனுடைய கேள்வி. உலகத்தில் உனக்கு நினைவுறுத்தப்பட்டதா, அதுதான் கேள்வி. அல்லாஹு தஆலா எவ்வளவு அற்புதமான ஒரு ஆயத்து பார்த்தீங்களா? 46ல் 34வது வசனம், 46ல் 34வது வசனம், மறுமையில் அப்படி நரகத்திற்கு முன்னால் கொண்டு போய் நிப்பாட்டி அல்லாஹ் கேட்கிறான், அலைஸ ஹாதா பில் ஹக், இப்பொழுது உண்மை என்று உனக்கு தெரிகிறதா மறுமை? உலகத்தில் மறுமை தேவையில்லை என்றாயே, உலகத்தில் மறுமையே இல்லை முஸ்லிம்களுடைய நம்பிக்கை என்றாயே, உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு நீதிமன்றம் எல்லாம் மக்களை பயமுறுத்த என்றாயே, இப்படிப்பட்ட நரகம் சொர்க்கம் எல்லாம் சொல்லி மக்களை பயமுறுத்த ஒரு முற்போக்கு சிந்தனை என்றெல்லாம் கிண்டல் கேலி செய்தாயே, இது உண்மையா? காலு பலா ரப்பினா, காலு பலா வ ரப்பினா, உண்மையை சத்தியமாக சொல்கிறோம், நிச்சயமாக நாங்கள் பார்த்து விட்டோம், அது உண்மை. உடனே அல்லாஹ் சொல்கிறான், கால ஃபதூக்குல் அதாப பிமா குன்தும் தக்ஃபுரூன், அவனுக்கு கடுமையான வேதனையை அவனை அனுபவிக்க நரகத்தில் அவனை தூக்கி வீசுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவதற்கு முன்னதாக அந்த நாளை நம்பி நாம் நம்முடைய வாழ்வை சீர்படுத்தி கொள்ள வேண்டும். இனி இந்த மறுமையை கிண்டல் செய்கிறார்களா இல்லையா? மறுமையை கேலி செய்வது, மறுமையை கிண்டல் செய்வது, மறுமை குறித்து நம்முடைய அறிவை கொண்டு தேவையில்லாத கேள்விகளை கேட்டு அதன் மூலம் மக்களுடைய உள்ளத்திலே வசுவாசை உண்டாக்கி மறுமையை குறித்த அவநம்பிக்கைகளை ஏற்படுத்துகிற ஃப்ரெண்ட்ஷிப்பை வைத்துக் கொள்ளக்கூடாது. அப்படிப்பட்ட நண்பர்களோடு நட்பு வைக்க இஸ்லாம் தடை சொல்லுகிறது. என்ன காரணம் தெரியுமா? ஒரு வசனத்தை பாருங்கள். 37வது அத்தியாயத்தின் 51 முதல் 57 வரை உள்ள வசனம். 2 நண்பர்கள் சொர்க்கத்தில் உரையாடுகிற ஒரு சம்பவம். சொர்க்கத்தில் உரையாடுகிற ஒரு சம்பவம். இந்த வசனத்தை பாக்கெட்டில் எழுதி வச்சுக்கணும். வழிகட்டு போன மக்களோடு, அல்லாஹ்வை குறித்து தர்க்கம் செய்கிற மக்களோடு, மறுமையை குறித்து கிண்டல் செயலி செய்கிற மக்களோடு, நரகம் குறித்து பேசும் பொழுது பயமில்லாத மக்களோடு, சொர்க்கம் பற்றி பேசும் பொழுது கிண்டலாக கேலியாக சிரிக்கிற மக்களோடு பழகுகிற அன்பர்கள் குறிக்கி வைக்க வேண்டிய வசனம். அப்படிப்பட்ட மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய வசனமும் கூட. சொர்க்கத்தில் அப்படியே மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கும் பொழுது சொர்க்கவாசிகளுக்கு மத்தியிலே உரையாடல் நடக்கும். நீ எப்படி இருந்தாய், உலகத்தில் எப்படியெல்லாம் விவாதத்து செய்தாய், உன் குடும்பம் என்ன, இப்படியெல்லாம் பேச்சுக்கள் நடக்கும். ஒரு இறை விசுவாசி சொல்லுவார், எனக்கு உலகத்திலே ஒரு நண்பன் இருந்தான், அவன் எப்பொழுது பார்த்தாலும் என்னிடத்தில் இறந்த பிறகு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவதை நம்புகிறாயா இன்னும் என்று என்னிடத்திலே கேட்டுக்கொண்டே இருந்தான்.
இறந்த பிறகு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பி நம்முடைய நன்மை தீமைகளுக்கு நரகம் சொர்க்கமா, அதை இன்னுமா நீ நம்புகிறாய் என்றெல்லாம் என்னிடத்திலே கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பார்த்தால் இப்பொழுது காணவில்லை என்று அந்த சொர்க்கவாசியிடத்தில் அவர் சொல்லுவாராம். அப்போ அந்த சொர்க்கவாசி திரும்ப அவரை பார்க்க நீ ஆசைப்படுகிறாயா, அப்படியெல்லாம் உலகத்தில் பேசி கிண்டல் பண்ணானா இல்லையா மறுமையை, அவனை பார்க்க நீ ஆசைப்படுகிறாய் என்று சொன்னவுடனே அவருக்கு நரகத்தில் அவருடைய நண்பரை அல்லாஹு தாலா காண்பித்து கொடுக்கிறான். பார்த்தால் நரகத்துடைய மத்தியில் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறான். அப்பொழுது சொர்க்கத்தில் இருக்கிற இந்த தோழர் அவரை பார்த்து சொல்லுகிறார், அடியானே, அல்லாஹு தாலா நிச்சயம் என்னை காப்பாற்றி விட்டான், உங்கூட வந்திருந்தா நானும் நரக படுகொலிக்கு போயிருக்கணுமே, அல்லாஹ்வினுடைய நிஅமத் அல்லாஹ்வினுடைய அருள் இருந்த காரணத்தினால் நான் வெற்றி பெற்று விட்டேன், உன்னை விட்டும் நான் தூரமாகி விட்டேன் என்ற சொர்க்கவாசி சொல்லுகிற வசனம் இந்த வசனம். கேளுங்கள் நண்பர்களே, அல்லாஹு தாலா சொல்கிறான், யகூலு இன்னக லமினல் முஸத்திகீன், இனியுமா அந்த மறுமையை நீ நம்பிக்கொண்டிருக்கிறாய் என்று என்னுடைய நண்பன் என்னிடத்திலே கேட்டான். இன்னுமா அதை உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கிறாய்? இறந்த பிறகு மண்ணோடு மண்ணாகி போன பிறகு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புகிற நம்பிக்கை கேலிக்குரிய நம்பிக்கை, இன்னுமா அதை நம்பிக்கொண்டிருக்கிறாய் என்று கேட்டான். ஐதா மித்னா வகுன்னா துராபன் வைலாமன் ஐன்னா லமதீனூன், எலும்புகள் மக்கி மண்ணோடு மண்ணாகி போன பிறகு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புவதா, ஆச்சரியமாக இல்லையா என்று என்னிடத்திலே ஒரு நண்பன் கேட்டான். அப்பொழுது அவருக்கு சொல்லப்படும், ஹால ஹல் அன்தும் முத்தலிஊன், அவரை நீங்கள் இப்பொழுது பார்க்க விரும்புகிறீர்களா? உடனே இவர் சொல்லுவார், ஆம் பார்க்க விரும்புகிறேன் என்று சொன்ன பொழுது அவருக்கு காண்பிக்கப்படும், அவர் நரகத்தினுடைய நடு மத்தியில் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்பொழுது இவர் சொல்லுகிறார், காலத்தல்லாஹி இன் கிருத்தல துர்தீன், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்கிறேன், அல்லாஹு தாலா என்னை உன்னிடமிருந்து காப்பாற்றினான். அல்லாஹு தாலா நானும் இந்த நம்பிக்கையில் மறுமையை கேலி கிண்டல் செய்திருந்தால் உன்னோடு நானும் வேதனை அனுபவித்திருப்பேன். அல்லாஹ் என்னை காப்பாற்றினான். எப்படி காப்பாற்றினான் தெரியுமா? வலௌலா நிஅமத்து ரப்பி லகுன்து மினல் முஹல்லரீன், என்னுடைய ரப்புடைய அருள் மட்டும் எனக்கு இல்லாமல் இருந்தால் நானும் உன்னோடு சேர்ந்த நரகத்தை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் என்று அந்த சொர்க்கவாசி சொல்லுகிற சம்பவத்தையும் அல்லாஹு தாலா நமக்கு இங்கே நினைவுபடுத்துகிறான். நண்பர்களே, ஆகவே மறுமை என்பது மனித வாழ்வுக்கு தேவையானது. மறுமை நம்பிக்கை என்பது நம்முடைய எல்லா ஆசாபாசங்களும் பூர்த்தி அடைந்து வாழ்கிற ஒரு வாழ்வு. மறுமை நம்பிக்கை என்பது தீயவர்களை கடுமையாக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிற நம்பிக்கை. மறுமை நம்பிக்கை என்பதுதான் குற்றத்திற்குரிய சரியான அளவு தண்டனையை கொடுக்கக்கூடிய நீதிமன்றத்தினுடைய நம்பிக்கை மறுமை நம்பிக்கை. மறுமை நம்பிக்கை தான் மரணம் இல்லாத, முதுமை இல்லாத, பலகீனம் இல்லாத, நோய் இல்லாத ஒரு வாழ்வை பெற்று தருகிற நம்பிக்கை மறுமை நம்பிக்கை. மறுமை நம்பிக்கை தான் நல்லவர்களை எல்லாம் நன்மையை செய்ய தூண்டுகிற நம்பிக்கை. ஆகவே அந்த நம்பிக்கை நமக்கு அவசியம். நம்முடைய வாழ்வினுடைய அடிப்படை கல்வியாகவே நாம் நம்முடைய சிறு பிள்ளையில் இருக்கிற நம்முடைய மக்களுக்கு, நம்முடைய தாய்க்கு, நம்முடைய தந்தைக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த மறுமை நம்பிக்கையில் உறுதிமிக்க நம்பிக்கையுடையவர்களாக நாம் இருந்து, இந்த உலகம் என்பது அற்பமானது, இந்த உலகம் என்பது நிரந்தரமானதல்ல, நமக்கு நிரந்தரமான ஒரு வாழ்வு தான் அந்த மறுமைக்குரிய வாழ்வு என்பதை நம்ப வேண்டும். அதை நம்புகிற ஒரு சமுதாயம் எந்த அளவுக்கு தலை சிறந்த ஒரு சமுதாயமாக வாழ்ந்து மரணித்து அல்லாஹ்வுடைய அருளுக்குரியவர்களாக மாறினார்கள் என்பதை கடந்த உரைகளில் எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆகவே மறுமை நம்பிக்கை அவசியம் அவசியம் என்பதை மீண்டும் மீண்டும் நான் உங்களுடைய கவனத்தில் பதிவு செய்து, முஸ்லிம்களாகிய நாம் உலகத்திற்கே இந்த நம்பிக்கையை போதிக்க வேண்டிய நாமே அந்த நம்பிக்கையில் அவநம்பிக்கை உடையவர்களாக இருத்தல் கூடாது. அவநம்பிக்கைக்குரியவர்களோடு நாம் பழக்கம் வைக்க கூடாது. மறுமையை கிண்டல் செய்கிற தோழர்களோடு நாம் இருந்தால் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து அவர்களிடமிருந்து நான் விலகிக் கொள்ள வேண்டுமே தவிர அவர்களோடு சேர்ந்து மறுமையை கிண்டல் செய்வது, கேலி செய்வது, பொடும்போக்காக இருப்பதெல்லாம் நமக்கு மறுமையில் மிகப்பெரிய நஷ்டத்தை ஈட்டு தரும் என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இனி வரக்கூடிய காலங்களில் அந்த நாளில் நிகழ அடையாளங்கள், நிகழ்ந்து போன அடையாளங்கள், இனி வரக்கூடிய அடையாளங்கள், அந்த அடையாளங்கள் எல்லாம் வந்தால் இனி உலகம் தாங்காது. அப்படிப்பட்ட நடந்து முடிந்த அடையாளங்கள் எது, இனி நடக்க போகிற அடையாளங்கள் எது, அல்லாஹு தாலா அந்த நாளை எந்தெந்த வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்தி திருக்குரானில் எத்துணை இடங்களில் அல்லாஹு தாலா அந்த நாளை குறித்து அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறான் என்பதையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் தொடர்ந்து நாம் பார்ப்போம். நபிமார்கள் எல்லாம் அந்த நாளை குறித்து பயந்திருக்கிறார்கள். நபிமார்கள் அந்த நாளை குறித்து அஞ்சி இருக்கிறார்கள். நபிமார்கள் அந்த நாளை குறித்து தேம்பி தேம்பி அழுதிருக்கிறார்கள். நபிமார்களுடைய உள்ளங்கள் எல்லாம் நடுநடுங்கி இருக்கிறது.
இருக்கிறது. அந்த நாளை குறித்து மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்யும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அல்லாஹுவே, அந்த நாளில் கேள்வி கணக்கு கேட்கப்படுகிற அந்த நாளில் என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் இழிவுபடுத்தாதே, இலகுவாக விசாரணை செய், உன்னுடைய அருளும் உன்னுடைய கிருபையும் அந்த நாளில் எங்களுக்கு இருந்தாக வேண்டும் என்று இப்ராஹிம் நபி நடுநடுங்கிய நாளும் நேரமும் உண்டு. அன்பர்களே, அதை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்ப்போம். எல்லாமல்ல அல்லாஹு தாலா நம்முடைய மரணத்திற்கு பிறகு அந்த நாளில் நல்லவர்களோடு அல்லாஹ் நம் எல்லோரையும் எழுப்பி உன்னதமானவர்களோடு அல்லாஹ் நம் எல்லோரையும் ஒன்று சேர்ப்பானாக. வ ஆகிரு தவ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.